கோடிகளில் ஒரு பயிற்சிங்க. அது புதன் பயிற்சி தாங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 ரிஷபராசி நேயர்களுக்கு பண ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும். 2024ல அதுலயும் செகண்ட் ஹால்ஃப் இந்த ஏப்ரல்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் வாழ்க்கையில அவங்க நரக வேதனையை அதிகமாக சந்தித்திருப்பார்கள். ஒரு தொண்டையில மாட்டின முள்ளு போல சொல்லவும் முடியாம, மெல்லவும் முடியாம தவித்த இரவுகள் அதிகம். அதுவும் செப்டம்பர் 15 தேதிக்கு மேல ஒவ்வொரு ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு எதிர்பார்க்காத தோல்வியே ஏற்பட்டிருக்கும். இந்த தோல்வி வெளியிலேருந்து யாருமே கிரியேட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. உள்ள தன் கூட இருக்கும் சிலரே குழி தோண்டிய விஷயம், தன்னுடைய திருஷ்டியினால் ஏற்பட்ட இழப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் கடந்த 3 மாதங்களாக ஒவ்வொரு ரிஷபராசினியர்களும் உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த புதன் பயிற்சி அப்படிங்கிறது சாதகமும் இளைப்பாறக்கூடிய நேரத்தையும் கொடுக்க போகிறது அப்படிங்கிறதாங்க உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 19/1/2025 இந்த 19 அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை தை மாதம் 6ஆம் தேதி 2025 புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு செல்கிறார். இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி புதன் அப்படிங்கிற கிரகமும் ரொம்ப முக்கியம்ங்க. ஏன்னா புதன் அப்படிங்கிறது 2ஆம் வீட்டு அதிபதி, 5ஆம் வீட்டு அதிபதி. இந்த 2ஆம் வீட்டு அதிபதி குடும்பஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி இவ்வளவு நாளா உங்களுடைய அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய தனுசுல இருந்தார். இந்த தனுசுல இருந்தாலே என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா, ஜென்ரலாவே ரிஷப ராசிக்கு புதன் ரொம்ப நல்லா இருக்கணும். கோச்சாரத்துல புதன் நல்லா இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்பார்க்காத பண தோல்விகள் ஏற்படும். இந்த எதிர்பார்க்காத பண தோல்விகள் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது. கை கட்டி தன்னுடைய மரியாதையை இழந்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். யாரிடமும் வெளிப்படையாக உண்மையை பேச முடியாது. எந்தெந்த இடத்துல நம்ம வருத்தப்படணும், எந்தெந்த இடத்துல நம்ம மாறணும் அப்படிங்கிறத ரொம்ப லேட்டா தெரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டம். நான் ஒரு 4 விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. முதல் விஷயம், ரிஷபராசிக்கு புதன் சரியில்லைன்னா குடும்பம் கஷ்டப்படும். ரிஷபராசிக்கு புதன் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், சொல்ற வாக்கை காப்பாற்ற முடியாது. ரிஷபராசிக்கு புதன் சரியில்லை அப்படின்னா அவங்க யோசிச்ச எந்த விஷயத்தையும் செயல்படுத்த முடியாது. புதன்ற புதன் ரிஷபராசிக்கு சரியில்லைன்னா பிள்ளைகளுடன் பிரச்சனைகள் ஏற்படும். அதுவும் புதன் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு சரியில்லைன்னா குழந்தை சம்பந்தப்பட்ட தடைகள் ஏற்படும்னு சொல்லலாம். ஸோ இந்த 5 பிரச்சனைகளையும் இந்த புதன் பெயர்ச்சி குரு சேர ஒரே நேரத்தில் மாற்றப் போகிறது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. முக்கியமா இந்த 19/1/2025 தை 6ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து புதன் பகவான் உங்களுடைய மகர ராசிக்கு செல்கிறார். அதாவது உங்க அஷ்டமாதிபதி திசையிலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு செல்கிறார். இந்த அஷ்டமாதிபதி திசையில இருந்து அவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7வது பார்வையாக உங்க குடும்பஸ்தானத்தை பார்த்து உடைச்சிருப்பாரு. உங்களை பற்றிய வீண் பழிகள் அதிகமாக சுமத்தப்பட்டிருக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க எந்தெந்த இடத்துலலாம் நீங்க யார் யாரெல்லாம் நம்பினீங்களோ அவங்கெல்லாம் நம்பிக்கை துரோகம் பண்ணாங்கிறத விட உங்களை பற்றிய பொய் பரப்புரைகள் அதிகமாக உருவாகியிருக்கும். வேலை பளு அதிகமாக உருவாகியிருக்கும். வேலையில நம்பிக்கை இல்லாத சில சூழ்நிலைகள் உருவாக்கியிருக்கும். நீங்க எந்தெந்த விஷயத்த ரொம்ப கவனமா செயல்படணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த விஷயங்கள் கவனம் இல்லாமல் இருந்திருக்கும். மொத்தத்துல உங்களுடைய பெயர் புகழுக்கே ஒரு துரோகம் ஏற்பட்டிருக்கும்னு சொல்லலாம். இப்பேற்பட்ட தருணங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த பின்பும் அந்த வாழ்க்கை நிஜமா நல்லா இருக்கணும், அந்த வாழ்க்கையில எந்த விதமான கசப்புகள் ஏற்படக்கூடாதுன்னா புதன் கோச்சாரத்துல நல்லா இருக்கும் போதுதான் நடக்கும். புதன் கோச்சாரத்துல 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்திற்கு வருகிறார். இந்த பாக்கியஸ்தானத்துக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா செய்வாரு, தன்னுடைய 7வது பார்வையாக உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறாரு. ஸோ இவ்வளவு நாளா நீங்க முயற்சி எடுத்து எந்தெந்த விஷயங்கள் கிட்டக்கு வந்து ஏமாற்றத்தை கொடுத்துச்சோ
அந்த விஷயங்கள் இனிமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா தாராளமா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி விற்க போறீங்க அப்படின்னா, அந்த ப்ராப்பர்ட்டிய விக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இனிமே அந்த ப்ராப்பர்ட்டி விக்கும். உங்கள்ட்ட சுமூகமா, சாதகமா பேசுறதுக்கு ஒரு டீம் வராங்க. நீங்க ஒரு நல்ல கோஆப்பரேட்டா பண்ணணும்னு பார்க்குறீங்கன்னா, அந்த டீம் உங்களுக்கு ஒத்துழைக்கல அப்படின்னா, இனிமே ஒத்துழைப்பார்கள். கணவன், மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க கருத்தொற்றுமைகள் அதிகமாக ஏற்படுகிறது. நான் என்ன சொன்னாலுமே வீட்ல என் பேச்ச நம்ப மாட்டேங்கிறாங்க. எனக்கும் என் குடும்பத்திற்கும் வெறுப்பு அதிகமாக உருவாகிருச்சு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அந்த வெறுப்புணர்வு குறையும். தந்தை, மகன், மகன், தந்தை அப்படிங்கிற வழியில இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உண்மையா சொல்லப்போனா, உங்க பேச்ச இனிமே தான் கேட்பாங்க. உங்க பேச்சுக்கு உண்டான மரியாதை கிடைக்கும்னு சொல்லலாம். குடுத்த வாக்கு, நாளைக்கு வந்து ஒரு ரூ. 50,000 குடுத்துடுறேன். நாளைக்கு ரூ. 1,00,000 குடுத்துடுறேன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, அந்த வாக்கு காப்பாற்றப்படும் அப்படிங்கிறதுலயும் ரொம்ப தாராளமா இருக்கலாம். இதையும் தாண்டி ஒரு படி மேல போய் சொல்றேனே, ரிஷபராசி நேயர்களுக்கு 9ஆம் இடத்தில் புதன் வரும்போது, அவங்க யோசிக்கக்கூடிய எதிர்கால திட்டங்கள் அனைத்தும் நல்ல முன்னேற்றத்தை தரும். ஏன்னா, ரிஷபராசிக்கு 1½ வருஷமா குருவால பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனைங்கிறத தாண்டி நிம்மதி இல்ல. அதுவும் 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேது இருந்து நெறைய ரிஷபராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கெடுத்து விட்டார். இப்ப இந்த புதன் என்ன செய்வாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை தகர்த்தெறிந்து குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்பை டெம்பரரியா உருவாக்குவாரு அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த காலகட்டங்களை பயன்படுத்திக் கொண்டால் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல குருபலன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேரேஜ்க்கு. ஆனா 2025 அப்படிங்கிற காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, குருபலன் அப்படிங்கிறத விட புதன் பலன் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன் புதன் பலம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் பலமா இருந்தா தானே உங்களால எல்லா விஷயத்தையுமே செய்ய முடியும். நீங்க எப்படி பொண்ணு வேணும், எப்படி மாப்பிள்ளை வேணும்னு தேடுறதுக்கு அந்த மைண்ட் செட்டப் அப்படிங்கிறது வேணும் சார். எந்த ரூட்ல போனா கல்யாணம் நடக்கும்? எந்த ரூட்ல போனா பிசினஸ் பண்ணலாம்? எப்படி பணத்த ரொட்டேட் பண்ணலாம்? யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்கின்ற அந்த சமயோசித புத்தி வேணும். அதற்கு புதனுடைய அருள் முழுவதுமாக வேண்டும். இந்த காலம் புதன் அதுவும் மகரத்தில் உட்கார்கிறார். மகரம் அப்படிங்கிறது சனி பகவானின் வீடு. இங்க உட்காரும்போது நீங்க நினைச்சதெல்லாம் சாதிச்சிடலாம். எதிர்பார்த்ததுக்கு மீறி சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும்னு சொல்லலாம். ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரிஷபராசினியர்களே. புதனை தனக்கு சாதகமா இருக்கிற நேரத்துல நீங்க எந்த விஷயத்தை யோசிச்சு செஞ்சாலும் அதில் பலன் உண்டு. ஸோ இந்த காலகட்டங்களை யூஸ் பண்ணி உங்க விதியை மாற்றி உங்களுக்கு சாதகமான சில விஷயங்களை செய்து இழந்ததை மீட்பது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்ன்னு சொல்லலாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த காலகட்டங்களில் நகை வாங்கலாம். பொன் பொருள் ஆபரணங்கள் கூட வாங்கலாம். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதும் சரி, ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதும் சரி, அதே மாதிரி உங்கள் வீட்டில் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்கிறத தாண்டி எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும், ஒரு கம்பெனியில் ஆளை நியமனம் செய்வதற்கும், ஒரு கம்பெனியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும், எப்பொழுது கல்யாண திசையை, எப்பொழுது கல்யாணம் சம்பந்தப்பட்ட பேச்ச, லவ் ரிலேஷன்ஷிப்பை வீட்டில் எப்போ சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இது கரெக்டான சரியான தருணம் அப்படின்னு சொல்லாங்க. நன்றி, வணக்கம்.